அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய உருவாக்கம், அதோடைய வளர்ச்சி, அதோடைய செயல்பாடுகள் மற்றும் அதோடைய இறுதி கட்டம். இதை பற்றி விவாதித்ததில் நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2 காணொலியில் பதிவிட்டிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவசியம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த சாப்டர் 3 பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். சரி, இந்த சாப்டர் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஒரு வருடத்தையும் 3 நபர்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வருடம் என்ன அப்படின்னு சொன்னால் 16ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி நாளான டிசம்பர் 31, 1600 வருடம். அந்த தேதியில தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஆடிட்டர் ஸ்மித் அவர் ஒருவர், இன்னொருத்தர் சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர், இன்னொருத்தங்க குவீன் எலிசபெத் I ஃப்ரம் டியூடர் டைனாஸ்டி. இப்போ இந்த 3 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது உருவாவதற்கு மூளையாகவும் கருவியாகவும் இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஆடிட்டர் ஸ்மித். ஏற்கனவே ஆடிட்டர் ஸ்மித்தும் சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் இருவருமே கடல் சார்ந்த வாணிபத்திலையும் எக்ஸ்ப்ளோரேஷன், நேவிகேஷன் அண்டு நேவல் வார் இதில் கைத்தேர்ந்த நிபுணர்கள். எந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், கடல் சார்ந்து வேறு என்னென்ன நிறுவனங்கள்லாம் வாணிபம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிந்த நிபுணர்கள் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஸ்மித் அவர்களும் சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் 2 பேருமே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நேராக குவீன் எலிசபெத் I அவர்களை போய் பார்க்குறாங்க. அவங்கள பார்த்து, நாங்கள் ஒரு 200 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு கார்பரேஷன், பிஸ்னஸ் கார்பரேஷனை உருவாக்கலான் இருக்கோம். கிழக்கிந்திய நாடுகளோடு, ஈஸ்ட் இண்டீஸ் நாடுகளோடு ஸ்பைசஸ் ட்ரேடு நாங்கள் பண்ணலான் இருக்கோம். எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், அந்த நாடுகளில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது, அதனால் நம்முடைய நாட்டுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத மிகுந்த விவரங்களோடு எடுத்து சொல்கிறாங்க. இதில் இம்ப்ரெஸ் ஆனவங்க தான் குவீன் எலிசபெத் I. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வேண்டுகோள் வைக்கிறார் டாக்டர் ஸ்மித் அப்படின்னு சொன்னால், நம்ம மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் இந்த ஈஸ்ட் இண்டீஸ் கூட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு எங்களுக்கு சலுகைகளும் அதிகாரங்களும் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. உடனடியாக குவீன் எலிசபெத் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசுக்கு நிகரான செமி சாவரின் பிரிவிலேஜஸை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இந்த உலகிலேயே முதல் முறையாக ஒரு வர்த்தக நிறுவனம் தனக்கென்று ஒரு தனியார் இராணுவத்தை அமைத்து கொண்டது அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக தான் இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளான நாணயங்களை அச்சிடுதல் மற்றும் கோர்ட்டு, நீதிமன்றங்களை நடத்துதல், சட்டங்களை உருவாக்குதல், பல்வேறு நாடுகளில் குடியேற்றங்களை, ஆங்கிலேய குடியேற்றங்களை அமைத்தல், குடியேற்றங்களை தடுப்பவர்கள், வியாபாரத்தில் குறிப்பிடுபவர்களை தண்டித்தல், அவர்களுக்கு தண்டனை வழங்குதல், இது போன்ற பல்வேறு விதமான சலுகைகளையும் அதிகாரங்களையும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு குவீன் எலிசபெத் I கொடுக்குறாங்க. இது நடந்தது 1600 வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி. சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால், டாக்டர் ஸ்மித் அவர்களோடு நெருங்கி பழகியவர், கடல் சார்ந்த வாணிபங்களில் கயிறு தேர்ந்தவர். குறிப்பாக பைரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய போர்ச்சுகீசிய கப்பல்களை இடைமறித்து அந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய சரக்கை கொள்ளையடித்து தன்னுடைய நாட்டுக்கு எடுத்து வருவதில் வல்லவர். இதுக்கு பேர் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கை தேர்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர். அது மட்டுமல்லாம ஏற்கனவே இவருக்கு ஈஸ்ட் இண்டீஸ் நாடுகளோடு வாணிபம் செய்த அனுபவம் இருக்கு. கடல் சார்ந்த பல்வேறு நாடுகளோடு வாணிபங்கள் செய்த கப்பல்களோடு போர் புரிந்த அனுபவமும் லான்காஸ்டர் அவர்களுக்கு இருக்கு. பார்த்து செலக்ட் பண்ணதுல சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் அவர்கள் ஒரு கைத்தேர்ந்தவராக இருந்ததுனால இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில ஒரு முதலீட்டாளராகவும் முதல் வாயேஜ் முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி துவங்கிய பிறகு ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்ள முதல் கப்பல் தலைவராக, கேப்டனாக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர். இவர் ஏற்கனவே மலாய தீபகற்பத்தில் அதிகமான கடல் சார்ந்த கொள்ளைகளும்
கடல் சார்ந்த போர்களும் மற்றும் வாணிபமும் செய்வதில் கைதேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1600 காலகட்டங்களிலேயே வைட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் சி குறைபாடினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னா ஸ்கர்வி. இந்த ஸ்கர்வி என்ற நோயை எலுமிச்சை சாறு மற்றும் சிட்ரஸ் பழங்களுடைய சாறுகள் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கே கண்டறிஞ்சவர் தான் இந்த சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் அவர்கள். கடல் சார்ந்த ஒரு தொழிலுக்கு போகும்பொழுது அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான ஸ்கர்வி நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அக்காலகட்டத்தில் இருந்தது. 400 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கப்பல் பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே பேரல்களில் லெமன் ஜூஸ் மற்றும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. 1600ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இங்கிலாந்தில் இருந்து முதல் அந்த கப்பல் வாயேஜ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவித்த பிறகு கிழக்கிந்திய நாடுகளோடு வாணிபம் செய்ய அந்த கப்பல்கள் 4 கப்பல்களை வழிநடத்தி முதல்ல போகும்போது இவருடைய கப்பலில் மட்டும்தான் அந்த எலுமிச்சை சாறு கொண்ட பேரல் இருந்தது. மற்ற கப்பலில் இருந்தவங்களுக்கு ஸ்கர்வி நோய் தொற்று ஆளானப்ப அவர்களை சரிப்படுத்த முடியல. ஆனால் இவருடைய கப்பலில் இருந்தவங்க தொடர்ந்து லெமன் ஜூஸ் சாப்பிட்டதுனால அந்த ஸ்கர்வி நோய் பாதிப்பில் இருந்து மீண்டு மிகவும் சாதாரண மனிதர்களாகவே இருந்தாங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு 1747 தான் முறையாக இதற்கு லெமன் ஜூஸ் போன்ற விஷயங்கள் ஸ்கர்வி நோய் தடுப்புக்கு உபயோகமாக இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இது அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 400 வருடங்களுக்கு முன்பாகவே இது அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். எந்த அளவுக்கு கடல் பயணங்கள் அனுபவம் இருந்திருந்தா இது போன்ற விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயமாகவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா, தாய்லாந்து, மயன்மார், பேங்காக் போன்ற அந்த இடங்கள், கம்போடியா போன்ற இடங்களில் வாணிபம் செய்வதில் கைத்தேர்ந்தவராகவும் அங்கு இருக்கக்கூடிய மன்னர்களோடு நெருங்கிய வெளியுறவு பழக்க வழக்கங்களும் வைத்திருந்தார் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு. இத்தனை அனுபவங்கள் இருந்ததுனால தான் சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் அவர்களை இந்த ஆடிட்டர் டாக்டர் ஸ்மித் அவர்கள் தன்னுடைய பங்குதாரராக எடுத்துக்கிட்டு 218 முதலீட்டாளர்களை கொண்ட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இவரும் ஒரு முதலீட்டாளராகவும் மேலும் கடல் சார்ந்த பயணங்களுக்கு கேப்டனாகவும் இவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா அது மிகையாகாது. சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் அவர்கள் இங்கிலாந்தினுடைய நேவல் ஆர்மியாக செயல்பட்டது மட்டுமல்லாமல் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஒரு அட்வைசராகவும் இருந்தார். பிற்காலத்தில் அட்வைசராக இருந்து பிஹைண்ட் த சீன், அதாவது நேரடியாக எதிலையும் ஈடுபடாமல் எப்படி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கடல் சார்ந்த வாணிபத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை ஒரு அட்வைசராக இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவரை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முகாலய மன்னர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் இவரும் இருந்தார். இந்தியாவில் இதுவரை அவர் கால் வைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனாலும் கூட பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 1601 அவருடைய பயணமான ஹெக்டார் என்கிற கப்பல், சூசன் என்கிற கப்பல், அசன்ஷன் என்கிற கப்பல், ரெட் டிராகன் என்கிற கப்பல் 4 கப்பல்களோடு இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டப்ப அதில் ஹெக்டார் அப்படிங்கிற ஒரு கப்பல் மட்டும் ரானாப் கட்ச் சூரத் பகுதியில் இந்தியாவில் வாணிபம் செய்ய வந்திருக்கு. ஆனால் இவர் அந்த கப்பலில் வரல. அதுக்கு பதிலாக ரெட் டிராகன் என்று சொல்லக்கூடிய கப்பலில் இந்தோனேஷியாவில் ஜாவாவில் இருக்கக்கூடிய தீவுகளான நார்த் சுமத்ரா, வடக்கு சுமத்ரா தீவுகளுக்கு அங்கே போயிட்டு அலாவுதீன் ஷா என்ற மன்னரை சந்தித்து வியாபாரம் பேச போயிட்டார். அதற்கு பிறகு இவர் இந்தியாவுக்கு உள்ளேயே இதுவரை அவர் கால்பட்டதில்லை. அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் ஹாக்கின்ஸ் என்று சொல்பவர்களும் ரோ என்று சொல்பவர்களும் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான். இவர் காட்டிய வழியின்படி வந்தவர்கள் தான் ஹாக்கின்ஸும் தாமஸ் ரோ அவர்களும். சரி, இப்போ வரைக்கும் நம்ம லான்காஸ்டர் அவர்களை பற்றிய சிறப்புகளையும் ஏன் லான்காஸ்டர் அவர்களை ஒரு முதலீட்டாளராகவும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய எக்ஸ்ப்ளோரராகவும் ஒரு நேவல் கமாண்டராகவும் நியமித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அப்போ முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 பேர் யார் அப்படின்னு சொன்னால், கிழக்கிந்திய கம்பெனி உருவாவதற்கு கருவியாகவும் மூளையாகவும் செயல்பட்ட டாக்டர் ஸ்மித் அவர்கள், இன்னொன்று ஸ்மித்தினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் முழுமையாக செயல்படுத்தி லாபத்தை ஈட்டி கொண்டு வருவதில் முக்கிய காரணமாக விளங்கிய சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் அவர்களும் இந்த 2 பேருக்கும் மற்றும் 216 முதலீட்டாளர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு அரசு ஒப்புதல் கொடுத்த குவீன் எலிசபெத் I அவர்களையும் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முதல் முறையாக 1601 தொடங்கி இங்கிலாந்திலிருந்து தொடங்கி ஒரு வாயேஜ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸை நோக்கி போயிட்டு அந்த வியாபாரத்தை வெற்றியாக முடிச்சுட்டு திரும்ப 1603ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு திரும்பி வரும்பொழுது
குவீன் எலிசபெத் ஒன் டியூடர் டைனாசிட்டி அவர்கள் இறந்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடியவர் கிங் ஜேம்ஸ் ஒன் என்று சொல்லக்கூடிய ஸ்டூவர்ட் டைனாசிட்டி. ஒரு பெரிய வாயேஜை வெற்றிகரமாக முடித்து 500% லாபத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்ததற்காக நைட்ஹுட் என்ற பட்டத்தை கிங் ஜேம்ஸ் ஒன் அவர்கள் லான்காஸ்டர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இது இன்னும் ஒரு சிறப்புமிக்க தருணமாக அவருடைய வாழ்க்கையில் அமையுது. 1554ஆம் ஆண்டு பிறந்து 1618ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு. 47வது அவர் வயதில் தான் முதல் வாயேஜான இங்கிலாந்தில் இருந்து ஈஸ்ட் இண்டீஸ் நோக்கி அவர் வெற்றிகரமாக அமைஞ்ச அந்த வாயேஜ் அவருக்கு கிடைச்சிது. அதற்கு பிறகு அவர் 64வது வயதில் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் நம்ம சர் ஜேம்ஸ் லான்காஸ்டர் பற்றி அவர்களையும் டாக்டர் ஸ்மித் அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.